கமருதீன் பேக் டு ஃபார்ம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அதாவது ரொம்ப நாளா தூங்கிட்டு இருந்த மிருகத்தை, கமருதீனுக்குள்ள தூங்கிட்டு இருந்த மிருகத்தை பார்வதி 2 நாள்ல தட்டி எழுப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் 3 வாரமா பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல பையனா அடங்கி ஒடுங்கி கடந்த கமருதீன் வந்து பாத்தீங்கன்னா திருப்பி வந்து பாத்தீங்கன்னா கமருதீன்னா யாரு, கமருதீன்னா ஃபயர்ரா அப்படின்ற மாதிரி காமிக்கிற மாதிரி கொண்டு வந்து விட்டுட்டாங்க. அதாவது திருப்பி கலவரத்துக்குள்ள விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஸோ திவ்யாவுக்கும் கமருதீனுக்கும் பாத்தீங்கன்னா பயங்கரமா முட்டிக்குது. நீ இவன் கமருதீன் வந்து பாத்தீங்கன்னா போ அப்படின்ற மாதிரி சொல்றது, நீ போடா அப்படின்ற மாதிரி திவ்யா சொல்றதும் இங்க வந்து பிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி திவ்யா வந்து பாத்தீங்கன்னா கமருதீன் சொன்னது திவ்யா வந்து பாத்தீங்கன்னா எகிர ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா பிஞ்சிரும், என்ன நினைச்சிட்டு இருக்க நீ அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா 2 பேரும் இறங்கி சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்க்கும்போது கமருதீன் என்ன நினைச்சிட்டாரு, ஆதிரி மாதிரி நினைச்சிட்டாரு திவ்யாவை. ஆதிரி என்ன திட்டினாலும் பாத்தீங்கன்னா வாங்கிக்கணும், ஒரு நிமிஷம் அமைதியா நின்னாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி நிப்பாங்க நினைச்சிட்டாரு போல. திவ்யா பாத்தீங்கன்னா நான் யாரு, நீ ரவுடினா நான் உன்னை பெரிய ரவுடியாக்கும் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா பயங்கரமா இறங்கி இவங்களும் சண்டை போறாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா கமருதீன் எல்லாம் சமாதானப்படுத்தி கூட்டு போறாங்க. இதுக்கு நடுவுல ரம்யா ஜோ ஒரு இடத்துல அழுதுட்டு இருக்காங்க. சோ என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா அது டீடைல்டா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயங்க, இந்த இடத்துல வந்து இந்த சண்டை வந்து உண்மையா பொய்யா அப்படின்ற ஒரு டவுட் எனக்கு இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சண்டே வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நேத்துல இருந்தே பார்த்தீங்கன்னா நேற்று நைட்ல இருந்தே சண்டே கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா ஒரு சண்டே இந்த மாதிரி நடக்கும் போது தான் அந்த நகையை வந்து திருட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கான்செப்ட் கோசம் விக்கல் விக்ரம் பிரஜன் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒரே மோட்டிவ் என்னன்னா ஒரு சண்டை போட்டு டைவர்ட் பண்ணணும், ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி டைவர்ட் பண்ணுவீங்களே, டைவர்ட் பண்ணும்போது நம்ம திருடிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாலஜி மைண்டில் வச்சுக்கிறாங்க. அதனால தான் இந்த மாதிரிலாம் சண்டைலாம் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த சண்டையை பார்க்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போன மாதிரி இருக்கு. ஏன்னா கமு மாமா வந்து பார்த்தீங்கன்னா இறங்கி ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா சம்பவம் செய்கிறாரு. ஸோ இறங்கி வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா வந்து போட்டு டார்கெட் பண்ணுறாரு. ஆக்சுவலா திவ்யா வந்து ரம்யா கோசம் வந்து கேட்குற மாதிரி தான் இருக்கு. இந்த ப்ரோமோவை பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, அதாவது ரம்யா ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்காங்க, ஒருத்தன் வந்து ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி தான் எடுத்து ஆரம்பிக்கிறாங்க. அவனை எல்லாரும் பேச விட்டு வேடிக்கை தானே பார்த்தீங்க அப்படின்ற மாதிரி திவ்யா வந்து கேட்குறாங்க. ஆக்சுவலா இது கமருதீன் ஏதோ பேசி ரம்யா ஒரு சைடில் அழ ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ரம்யா அழறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயத்துக்கு அழுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, ரம்யான்ற கேரக்டர் பார்த்தீங்கன்னா எப்பவுமே அழுதுகிட்டே தான் இருக்கும். ஸோ கொஞ்ச நாளாக தான் பார்த்தீங்கன்னா அழாம இருந்தது, இப்போ திருப்பி வந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க எதுக்கோ அழுகுறாங்க, கமருதீன் ஏதோ சொல்லியிருக்காரு போல. ஸோ அழுது அந்த இடத்துல வந்து ஒரு கான்வர்சேஷன் நடந்துட்டு இருக்கும்போது திவ்யா வராங்க. அவங்க பேச ஆரம்பிக்கும் போது இல்ல விட்டுருங்க அப்படின்னு ஏதோ சொல்ல அப்பதான் கேட்கறாங்க, இவ்வளவு நேரம் ஒருத்தன் பேசிட்டு இருந்தான், அவனை யாருமே நீங்க ஸ்டாப் பண்ணலையே அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கறாங்க. உங்ககிட்ட வந்தனா ஒழுங்கா போ அப்படின்ற மாதிரி சொல்லணும். நீ போடா உன் வேலையை பார்த்துட்டு நீ போடா அப்படின்ற மாதிரி இவங்க பேசுறாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது சரியான சண்டை தான், நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா கலவரமே இல்லாமல் ஒரு வறட்சியாக இருந்தது. இப்போ தான் ஓரளவுக்கு பார்க்குறதுக்கு என்ன ப்ரோ அப்போ சண்டை போட்டால் தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு ஒரு 2 சண்டையாவது வரணுங்க. அப்போ தாங்க வீக்கெண்ட் ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது கண்டென்ட் கிடைக்கும். ஓகே, இந்த சண்டையில் பார்க்கும்போது கமருதீன் வந்து மாட்டிக்கொண்டார் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஏதோ ஒரு விஷயம் கேட்க பிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி வார்த்தையை சொல்லிட்டாரு. அந்த வார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா பிடிச்சிட்டாங்க. என்னடா பிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் பிடிச்சின்னு எகிர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல அதெல்லாம் ஒரு ஹைலைட். கடைசியாக பார்வதியை பார்த்து அப்படியே ஒரு டான்ஸ் ஒன்று போட்டாங்க பாருங்க திவ்யா. போயிட்டு நீ என்ன பண்ணுமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கையில் வந்து, அதாவது என்ன தடவல் தானே போற, போய் தடவு அப்படின்ற மாதிரி தான் சொன்ன மாதிரி இருந்தது. அதை பார்க்கும்போது உண்மையிலே சொல்றேன், அது உண்மையை தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா பார்வதி அதை தானே பண்ணிட்டு இருக்காங்க. போயிட்டு கமருதீனை வந்து கமு அதாவது வந்து கமருதீனை ஒன்று சமாதானப்படுத்த மாட்டாங்க. கம்மு ஒத்தனை கொடுத்துக்கிட்டே பாத்தியாடா உன்னை வந்து அவ என்ன பண்ணிட்டா பாத்தியாடா, விடக்கூடாதுடா அவளை வந்து இன்னைக்கு நைட்டுக்குள்ள ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும்டா அப்படின்ற மாதிரி அவனே விட்டாலே அமைதியா போயிடுவான். ஆனா அவனை வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பேசி கண்டிப்பா பாத்தீங்கன்னா திருப்பி கூட்டிட்டு வருவாங்க ட்ரிகர் பண்ணி. இந்த இடத்துல வந்து திவ்யா கேட்கறது என்னன்னா, ஒரு பொண்ணு தானே உங்ககிட்ட இந்த மாதிரி ஒருத்தன் வந்து பேசியிருந்தா அந்த இடத்துல இப்படி தான் நீ இன்னொருத்தவங்க வந்து சமாதானப்படுத்தி கூட்டு போவியா, அது தள்ளிக்கிட்டு போவியா நீ அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நான் 2 பேருமே தான் தள்ளேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பார்வதி நீ பண்ணுறது நாங்கள் பார்க்கலனா கூட தெரியும், நீ யாருக்கு சப்போர்ட்டாக நிற்ப அப்படின்றது ஊருக்கே தெரியும். இங்கே வந்து பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அடிச்சு துரத்துறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. கொஞ்சம் பெரிய சண்டை அப்படின்ற மாதிரி தான் அங்கே தோணுது. ஆனால் ரம்யா எதுக்கு அழுதாங்க அப்படின்றது இப்போ வரைக்கும் புரியலன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் யோசிச்சு பாருங்களேன், இந்த சண்டையில் யார் சந்தோஷப்படுவாங்களோ இல்லையோ ஒரு பீஸ் சந்தோஷப்படும். யார் சொல்லுங்க, நம்ம அரோரான்னு ஒரு பீஸ் இருக்குல்ல, அந்த பீஸ் வந்து கம்பல்சரி சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா அரோரா பொறுத்த வரைக்கும் ஒரு சிம்பிள் மேட்ரு. அதாவது இப்போ நான் வந்து ஒரு சில விஷயத்துக்கோசம் கமருதீனை விட்டு கொடுத்துட்டேன். அவன் என் ஃப்ரெண்டு இல்லைனா ஏதோ ஒன்று போயிட்டான். போகும்போதே பார்த்தீங்கன்னா ஓகே நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு கூடயே போங்க, நல்லா இருங்க, உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி நேற்று தான் இந்த டாஸ்க் ஆரம்பிக்கும் போது சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு அவன் சண்டை போட்டு இந்த வீக்கெண்டில் மட்டும் கமருதீன் அடி வாங்கினா போலன்னு வச்சுக்கோங்களேன். அரோராவுக்கு பார்க்கும்போது எப்படி இருக்கு தெரியுமா இருக்கும், இதுக்கு தாண்டா வெயிட் பண்ணேன். அதாவது இந்த வீக்கெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அரோரா போய் பஞ்ச் டைலாக் பேசுவாங்க, தெரியும்டி என்னை விட்டு ஒரு வாரம் போனேன் பாத்தியா, தர்மடி வாங்குற பத்தியா, இதுதான்டா நான் அங்கே போனால் நீ இப்படி தாண்டா இருப்ப, உனக்குள்ள இருக்க வில்லனிசத்தை வெளியே கொண்டு வந்துருவாடா பார்வதி அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அரோரா கண்டிப்பாக டைலாக் பேசுவாங்க. கண்டிப்பாக பேசாமலாம் இருக்க மாட்டாங்க.
ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அரோரா விட்டுட்டு கமருதீன் வந்து இங்கே பார்வதி கூட ஜாயின் ஆஸ்டான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்படின்னும் போது இந்த வீக்கெண்டில் கம்பல்சரி இதே மாதிரி கமருதீன் அடுத்தடுத்து 1-2 இடத்துல கண்டிப்பாக கோவப்படுவார். ஏன்னா கூட இருக்கிறது யார் பார்வதியில். ஸோ அப்படின்னும் போது கோவப்பட்டு திருப்பி கேஸ் வாங்கி திருப்பி அதுக்கு ஒரு ரோஸ்ட் வாங்கும்போது அரோராக்கு அப்படியே இன்பமாக இருக்குதையா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அதுதான் வேணும்னு தேடிக்கிட்டு போனல, உனக்கு வேணும்டா அப்படின்ற ஒரு ஃபீலிங் தான் இருக்கும். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி. ஆனால் அது உண்மைதாங்க. ஆக்சுவலாக பார்வதி கூட கமருதீன் இருக்கும்போது கமருதீன் வந்து ஒவ்வொரு டைமும் கோவப்படுறாரு. அது நம்ம கண் கூட பார்க்க முடியுது. இவ்வளோ நாள் அரோரா கூட இருந்ததும் பார்வதி கூட இருக்கும் போதும் பார்த்தீங்கன்னா அவரோட ஃபீலிங்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப டீப்பாக போயிடுது. அதை லவ் பண்ணால் ஒரேடியாக லவ் பண்ணிடுறானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்வதி கூட இருக்கும்போது கோவப்பட்ட ஒரேடியாக கோவப்படுறாரு. ஏன்னா ஏன் கோவப்படுறாருன்னு பார்த்தீங்கன்னா அரோரா பெருசாக எந்த இஷ்யூலையும் இன்வால்வ் ஆக மாட்டாங்க. அதனால கமருதீன் இன்வால்வ் ஆகிறது இல்லை. ஆனால் பார்வதி எல்லா இஷ்யூலையுமே இன்வால்வ் ஆகிறாங்க. அதனால கமருதீன் வேற வழி இல்லை, கூடயே நிற்கிற செவ்வால கமருதீன் அட்டாக் அப்படின்னு போதும் இவர் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. ஸோ அந்த மாதிரி தான் இவங்களும் எல்லா விஷயத்துலையும் இன்வால்வ் ஆகிறாரு. ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா பார்வதிக்கும் ரம்யாவுக்கும் பிரச்சனையான மாதிரி தெரியல. இதுல வந்து கமருதீனுக்கும் ரம்யாவுக்கும் தான் பிரச்சனையான மாதிரி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு திவ்யா பேசுறாங்களா இதே மாதிரி கெப்பாசிட்டி ரம்யாவுக்கும் இருக்கு. ஆனா ரம்யா ஏன் எப்படி சொல்றது, அந்த பாம்பு ஏன் இன்னும் படம் எடுத்து ஆடாம இருக்கு அப்படின்றதான் புரியல. ஏன்னா திடீர்னு வந்து கத்துது, ஒரு மாதிரி பயங்கரமா ஒரு ஃபேஸை காமிக்கிறாங்க. ஆனா அதுக்கப்புறம் அடங்கிடுறாங்க. என்னமா ரம்யா, அதாவது உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறோம், ஏன் நீ வெளிப்படுத்து, சண்டை போடு. ஆக்சுவலாக இப்போ ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் கொடுக்கலன்னு தான் அந்த பாம்பு வந்து சும்மா தான் தூங்குது, வெளியே அனுப்பணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னும் போது அவங்களுக்கு ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னும் போது அங்கே ட்ராமா பண்ணுறதை விட்டுட்டு இறங்கி அங்கே சம்பவம் செய்யுங்க. வேறு வழியே இல்லை. இங்கே ட்ராமா பண்ணாலாம் ஒர்க் அவுட் ஆகாது. நீங்கள் ட்ராமா பண்ண வெளியே இருக்கவங்க என்னடா இந்த பொண்ணு இப்படி நடிக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அது உண்மையிலேயே உங்களுக்கு ஃபீலிங் இருந்தாலும் நடிக்குதுன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அங்கே போகிறது வந்து நீங்கள் ட்ராமா பண்ணுறதுக்கு இல்லை, அங்கே போகிறது வந்து நீங்கள் ஒரு போட்டியாளராக போயிருக்கீங்க. ஆப்போசிட்டில் இருக்கும் போட்டியாளர் அப்படின்னும் போது அவங்கள்ட்ட போட்டி போட்டு தான் ஆகணும். அங்கே போட்டின்றது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அடிச்சுக்கிறது இல்லை, ஒருத்தர் வாக்குவாதத்தில் ஜெயிக்கிறது தான். ஸோ எப்படிப்பட்ட வார்த்தைகள், எப்படிப்பட்ட வாக்குவாதத்தை நீ வைக்கிற, அந்த வார்த்தையில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி உன்னோட கண்ட்ரோல் இருக்கு அப்படின்ற போது தான் ஜெயிக்க போற. ஸோ அப்படிங்கும்போது இறங்கி பேசினா தானே உண்டு. நீ பேசாமல் இதே மாதிரி அழுதுகிட்டே இருந்தால் கடைசி வரைக்கும் என்ன சொல்லுவாங்க, எப்பா இந்த பொண்ணு எப்படியோ கேட்டனா இந்த வாரம் தப்பிச்சிச்சு, அடுத்த வாரத்துக்கு வெளியடிங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்று விஷயத்தை யோசிச்சு பாருங்களேன். திவ்யாலாம் வாரம் அடி வாங்குது. அதாவது பார்வதி மாதிரி தான் கிட்டத்தட்ட வாரம் அடி வாங்கினாலும் திருப்பி பார்த்தீங்கன்னா அடங்குறாங்க. சாண்ட்ரா கூட அடங்குறாங்க. அதாவது ஒரு மாதிரி அமுங்குறாங்க. ஓகே நம்ம இதுக்கு பிரச்சனை பண்ணும். திவ்யா பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் அகராதிலே இல்லைடா. நான் வந்து வாண்டடா ஒரு சண்டே வந்தாலும் சரி, என்கிட்ட எந்த சண்டை வந்தாலும் சரி, கண்டிப்பாக இறங்கி சம்பவம் பண்ணுவோம்டா. என்னால் அமைதியெல்லாம் இருக்க முடியாதுடா, அதுதானே நான் அப்படின்ற மாதிரி தான் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக ஓட்டிங்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே ஆச்சரியமாக இருக்கும். முதல்ல கானா வினோத், செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது விஜய் பார்வதி, மூணாவது திவ்யா, ரெண்டாவது மூணாவது இப்படி தான் ஸ்வாப் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்படின்னும் போது இங்கே என்ன தெரியுது, ஆப்வியஸாக ஓட்டு போகிற லிஸ்ட்டை பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கானா வினோத் வந்து அவர் வந்து இந்த காமெடி பண்ணி மக்களை பிடிச்சிருக்காரு. ஆக்சுவலாக பார்வதியும் திவ்யாவும் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் பண்ணி மக்களை பிடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ இதில் யார் நல்லவங்க கெட்டவங்க அப்படின்றதுக்குள்ளே போவேணாம். பட் இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் எங்கேஜிங்காக வச்சுக்கிறாங்களா மக்களை அப்படின்ற மாதிரி தான் பார்க்கணும். ஸோ உங்களோட கருத்து சொல்லுங்கள். இவங்க 3 பேர் தான் டாப்பில் இருக்காங்க. இவங்க 3 பேரும் டாப்பில் இருக்கிறதுக்கு டிசர்விங்க அப்படின்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கமருதீன் வந்து திருப்பி இந்த மாதிரி வந்து ஒரு மாதிரி ஒரு கோவப்படுறாருல, இது வந்து ஒரு பேக் ஃபயர் ஆகும், அவருக்கு வந்து பயங்கரமாக இந்த வீக்கெண்டில் ரோஸ்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா? இல்லை ப்ரோ, அதெல்லாம் இல்லை. ஆக்சுவலாக இப்போ தான் ஒரு லைட்டாக தான் கோவப்பட்டிருக்காரு. இதெல்லாம் ஓகே ஸ்டார்டிங் தான், எக்ஸ்ட்ரீம் கோவம்லாம் இதுக்கப்புறம் தான் படுவார். ஸோ அதனால் இந்த வீக்கெண்டில் ஒரு பெருசாக ரோஸ்ட் இருக்காது, அவர் அப்படியே சட்டிலாக அடங்கிடுவார் அப்படின்ற மாதிரி தோணுது. உங்களோட கருத்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா கமருதீன் இந்த வீக்கெண்டில் கண்டிப்பாக ரோஸ்ட் இருக்குன்னு தோணுதுங்க. ஏன்னா பார்வதி வந்து ஒரு இஷ்யூ போட்டு நோண்டிக்கிட்டே இருக்காங்க. ஆக்சுவலாக கமருதீன் சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஓகே பேசி முடிச்சாச்சு, பார்வதி விட்டுரு, அந்த பிரச்சனைக்கும் அந்த கான்வர்சேஷன் ஒன்று போச்சு இல்லை, பிரஜன் பார்வதி இவங்களுக்குள்ள. ஸோ அது வந்து பேசி முடிச்சாச்சு பார்வதி, விட்டுருன்னு தான் கமருதீன் சொல்றாரு. ஆனால் அந்த இடத்துல பார்வதி அதை விட மாட்டுறாங்க. அவங்களால அதை விடவே முடியல. என்ன பார்வதியை பொறுத்த வரைக்கும் ஒரு இஷ்யூ ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஓகே பிரச்சனை பண்ணியாச்சு, அதை அப்படியே முடிச்சு வைக்கணும், அது வந்து நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அது மூலியமா கண்டென்ட்டை எந்த அளவுக்கு எடுக்க முடியுமோ இழுத்துட்டு இருப்பாங்க. ஸோ அதனால கண்டிப்பாக கூட சேர்ந்த கமருதீனும் பார்த்தீங்கன்னா சண்டை போட்டு தான் ஆகணும், அவரும் அந்த கண்டென்ட்டுக்குள்ள வந்து தான் ஆகணும், செருப்படி வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு நம்ம தோணுது. உங்களோட கருத்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பை பை.